அகத்தியமே சத்தியம், சத்தியமே அகத்தியம். வணக்கம் நண்பர்களே, இது அஸ்ட்ரோ சுரேஷ். இன்னைக்கு நாம் பார்க்க போகிற ஒரு ஜோதிட பதிவு என்ன அப்படின்னா, சிலர்லாம் வெளிநாடு செல்ல வேண்டும் என்று ரொம்ப போராடிட்டு இருப்பாங்க, வேலையே கிடைக்காது. ஆனால் கல்யாணம் ஆன உடனே வெளிநாடுக்கு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகளை கொடுத்துரும். இப்போ அப்படி பார்க்குறப்போ திருமணம் ஆனவுடன் வெளிநாடு செல்வதற்கான வாய்ப்புகள் யாருக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி இன்றைக்கி நம்ம சில ஜோதிட விதிகளை பார்க்கலாங்க. திருமணம் என்பது 7ஆம் பாவத்தை குறிக்கும். 12ஆம் பாவம் என்பது வெளிநாட்டை குறிக்கக்கூடியது. 9ஆம் இடம் என்பது நீண்ட தூர பிரயாணங்களையும் அது குறிக்கக்கூடியதாக நீங்கள் எடுத்துக்கங்க. சரி, இப்போது வெளிநாட்டுக்கு ஒருத்தர் போகணும் அப்படின்னா அதற்கான அமைப்பு பார்ப்போம். அதாவது திருமணத்துக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. 7ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் இருந்தது அப்படின்னா முதல்ல திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய அமைப்பு. அப்போ தான் 2 பேரும் பிரிந்து இருக்க முடியும். 7-12னா திருமண பிரிவு, திருமணமானவுடன் பிரிவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ 7ஆம் அதிபதி 12ல் இருக்கிறப்ப திருமணத்துக்கு பிறகு வெளிநாடு செல்வதற்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ரைட். அதுக்கு அடுத்தது ராகு 12ஆம் பாவத்தில் இருக்குது, 7ஆம் அதிபதியோட தொடர்புலையும் இருக்குது. அப்படின்னா வெளிநாட்டு வாழ்வு திருமணத்துக்கு பிறகு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இந்த 7ஆம் அதிபதி 12ல் இருக்கிறப்போ வெளிநாட்டில் அதாவது வெளிநாட்டில் வேலை பார்க்கக்கூடிய இல்லை வெளிநாட்டில் வசிக்கக்கூடிய ஒரு பார்ட்னர் தான் உங்களுக்கு கிடைப்பாங்க அப்படிங்கிறதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதுவும் ஒரு விதியாக சொல்லலாம். அடுத்து குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். சரிங்களா? குரு பகவான் 9ஆம் இடத்துல இருக்கார். 12ஆம் அதிபதி தொடர்பும் அப்படி இருக்குது. அப்படிங்கிறப்போ 7ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி தொடர்பும் குரு 9ல் இருக்கார் இல்லையா, அங்கே இருக்குது. அப்படின்னா இவர்களுக்கு எப்படி சொல்கிறது, திருமணத்துக்கு பிறகு பெரும் பணம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு வெளிநாட்டில் இருக்கும். இல்லை வெளிநாட்டில் செட்டில் ஆகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. நீண்ட தூர பிரயாணங்கள் திருமணத்துக்கு பிறகு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்து அதாவது லக்னாதிபதியும் ராகுவும் இணைவு பெற்று லக்னத்திலேயே இருக்குன்னு வச்சுக்கலாம். சரிங்களா? இவர்களுக்கு திருமணத்துக்கு பிறகு வெளிநாட்டு செல்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாகவே 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்குது அப்படின்னா இதை அடிஷனலாக வச்சுக்கோங்க. வெளிநாடு அப்படின்னு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. திருமணத்திற்கு பிறகு, திருமணம் தாமதம்ங்கிறது வேற, திருமணத்திற்கு பிறகு இடமாற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக உண்டு அப்படின்னு சொல்லலாம். சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்தது அப்படின்னா. சரிங்களா? 7ஆம் இடத்தை பார்வை செய்தாலும் சனி பகவான் தாமத திருமணம் தான், ஆனால் திருமணத்துக்கு பிறகு இடமாற்றம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ இதெல்லாமே திருமணத்துக்கு பிறகு இடமாற்றம், திருமணத்திற்கு பிறகு வெளிநாட்டு வாழ்க்கை அப்படிங்கிறதுக்கான சில ஜோதிட துடுக்குகளை உங்களுக்கு கொடுத்துருக்கேன். நண்பர்களே, உங்களுடைய ஜாதகத்தை ஆய்வு செய்து உங்களுக்கு உண்டான பலன்களை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னை தொடர்பு கொள்ளுங்கள். அதே மாதிரி ஜோதிட வகுப்புகளும் வாட்ஸ்அப் மூலமாக எடுத்துக்கொண்டு இருக்கிறோம். விருப்பமுடையவர்கள் தொடர்பு கொள்ளுங்கள். வழிமுறைகளை நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது. விருப்பமுடையவர்கள் அதில் இணைந்து கொள்ளுங்கள். அதில் ஜோதிட ரீதியான தகவல்கள் நான் கொடுத்து கொண்டு இருக்கிறேன். நண்பர்களே, இந்த சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும். மீண்டும் மற்றொரு பதிவுடன் நாளை உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.